ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நீலக்குருவி சேனல். நான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி திருப்பதி போயிருந்தேன். ஏழுமலையான தரிசிக்கிறதுக்காக போயிருந்தேன். 300 ரூபா தர்ஷன் டிக்கெட்டை நான் ரிசர்வ் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் ஒரு நாள் அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு தரிசிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு அங்கே ஒரு நாள் ஸ்டே பண்ணியிருந்தேன். அங்கே பார்த்திங்கன்னா திருப்பதி தேவஸ்தானத்துக்கு உட்பட்ட ரெஸ்ட் ஹவுஸ்லாம் நிறையா இருக்குது. அதை பற்றின வீடியோஸ் நான் தனியாகவே போடுறேன் உங்களுக்கு. நாங்கள் ஸ்டே பண்ண இடம் பார்த்திங்கன்னா ஸ்ரீனிவாசா காம்ப்ளெக்ஸ், மாதவம் காம்ப்ளெக்ஸ்ன்ற ஒரு இடத்துல தாங்க. அது கரெக்டாக பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ். இது நான் புக் பண்ணது என்னமோ ஸ்ரீனிவாசா காம்ப்ளெக்ஸ் தான், பட் எனக்கு அவங்க அலாட் பண்ணது மாதவம் காம்ப்ளெக்ஸு. ஸோ அதுக்குள்ளே தான் போயிட்டுருக்கேன் பாருங்கள். உள்ளே என்ட்ரு ஆகிறேன். பார்த்திங்கன்னா ரைட் சைடு இருக்கிறது ஸ்ரீனிவாசா காம்ப்ளெக்ஸு, லெஃப்ட் சைடில் இருக்கிறது மாதவம் காம்ப்ளெக்ஸ் அப்படின்ற ரெண்டு இருக்குங்க. ஸ்ரீனிவாசா காம்ப்ளெக்ஸ் ஒரு லாட்ஜ் மாதிரி இருக்கும். மாதவம் ரெஸ்ட் ஹவுஸ் அப்படின்ற இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு அப்பார்ட்மெண்ட் ஸ்டைலில் இருக்கும். சூப்பராக இருந்துச்சுங்க இந்த இடம் உண்மையாகவே. பார்க்கிங் பார்த்திங்கன்னா செம்ம பார்க்கிங்லாம் ஃபுல்லாக உங்களுக்கு கவலையே பட தேவையில்லை. பார்க்கிங் ஃபுல்லாக சுற்றிலுமே பார்க்கிங் தான். இந்த ஏரியாவை சுற்றியுமே பார்க்கிங் தான் இருக்குது. ஸோ நாங்கள் வண்டியை பார்க் பண்ணிட்டோம். பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் ஆக்சுவலாக புக் பண்ணது ஸ்ரீனிவாசா ரெஸ்ட் ஹவுஸில் தான் புக் பண்ணியிருந்தோம். ஏன்னா நான் ஆன்லைனில் ஆப்பில் தான் புக் பண்ணேன். ஸோ அதனால் நான் அந்த ஸ்ரீனிவாசா காம்ப்ளெக்ஸ்குள்ளே போயிட்டுருக்கேன். அதுக்கு என்ன வேணால் ஆதார் கார்டு கேட்பாங்க. ஆதார் கார்டோட ஜெராக்ஸு, நீங்கள் புக் பண்ண டீட்டெயில்ஸோட பிரிண்ட் அவுட்டு, இது ரெண்டையும் நம்ம கையில் எப்போயுமே வச்சுக்கிறணும். ஸோ நான் அதை எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ நான் ஸ்ரீனிவாசா காம்ப்ளெக்ஸ்குள்ளே போயிட்டுருக்கேன். உள்ளே ஸ்கேனர்லாம் இருக்கும். நம்ம ஸ்கேன் பண்ணிவிட்டு அதை எடுத்துகிட்டு தான் போகணும். பேக்குக்கு ஸ்கேன் பண்ணியாக இருக்கும். பட் நான் அவங்க கண்டுக்கவே இல்லை. சில பேர் ஸ்கேன் பண்ணுறாங்க, சில பேர் அப்படியே எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அவங்க பெருசாக அதை கண்டுக்கலை. இருந்தாலும் நாங்கள் உள்ளே போனோம். உள்ளே போனால் ரைட் சைடு பார்த்திங்கன்னா தான் அதுக்கான அந்த ரிசர்வேஷன் கவுண்டர் இருக்குது. அதாவது ரிசர்வேஷனாக நம்ம டேரெக்டாக போய் ரிசர்வ் பண்ண முடியாது. நம்ம ஆன்லைனில் ரிசர்வ் பண்ண டீட்டெயில்ஸை எடுத்து கொண்டு போய் அங்கே கொடுத்தீங்கன்னா அங்கே அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு உங்கள் கையில் ரிசிப்ட் கொடுத்துருவாங்க. ஸோ அதை நோக்கி தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். இந்த கெஸ்ட் ஹவுஸை பொறுத்தவரை ஆன்லைனில் தாங்க புக் பண்ண முடியும். அதாவது நம்ம மொபைல் ஆப்லேயோ இல்லை வெப்சைட் லிங்க்லேயோ தான் பண்ண முடியும். டைரெக்டாக இங்கே புக் பண்ண முடியாது. இந்த ரெஸ்ட் ஹவுஸ்லாம் எப்படி புக் பண்ணுறதுன்றதை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன். அங்கே பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயில் போட்டிருந்தாங்க. கோயிலோட தர்ஷன் டைமிங்கு, அப்புறம் என்னென்ன உற்சவம் இருக்குது, இதெல்லாம் போட்டிருந்தாங்க. பார்த்துட்டு நாங்கள் அப்படியே ரிசர்வேஷன் கவுண்டர், அந்த கவுண்டர் இருந்துச்சு. அதாவது நீங்கள் உள்ளே என்ட்ரானே ரைட் சைடில் அந்த கவுண்டர் இருக்குது. உள்ளே போனீங்கன்னா அவங்களுக்கு க்யூவில் நிற்பாங்க. ஆல்ரெடி உங்கள் டைமிங் என்னமோ அந்த டைமிங்கில் தான் போகணும். இப்போ நீங்கள் அதில் புக் பண்ணுறப்ப ஒரு டைமிங் கொடுத்துருப்பீங்க. நாங்கள் மதியானம் 12 மணிக்கு கொடுத்துருந்தோம். கரெக்டாக போயிடணுங்க. புக் பண்ணி 12:01 போனாலுமே அந்த டிக்கெட் கேன்சல் ஆகிரும், அந்த ரூம் கேன்சல் ஆகிரும். ஸோ நீங்கள் ஜாக்கிரதையாக கரெக்டாக உள்ளே போகணும். 12 மணிக்குள்ளே போய்ட்டு நீங்கள் அந்த கவுண்டரில் கொடுத்துடணும், என்ட்ரி பண்ணிடணும். நீங்கள் என்ட்ரி பண்ண தவறிட்டிங்கன்னா 1 நிமிஷம் லேட் ஆனாலுமே அது கேன்சல் ஆகிரும். ஸோ அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் பார்த்துக்குங்க. நான் உள்ளே கொடுத்தேன். அவங்க அதை ஸ்கேன் பண்ணிவிட்டு அவங்க என்ட்ரி பண்ணிக்கிட்டாங்க. என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் ஒரு ரிசிப்ட் மாதிரி வந்தது, பிரிண்ட் அவுட்டு. அதை என் கையில் கொடுத்துட்டாங்க. நான் அதுக்கப்புறம் தான் பார்த்தேன் அதில் மாதவம் ரெஸ்ட் ஹவுஸ் போட்டிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு நீங்கள் ஸ்ரீனிவாசா காம்ப்ளெக்ஸில் நீங்கள் ரூம் புக் பண்ணியிருந்தாலுமே எங்கே உங்களுக்கு வேகண்ட் இருக்கோ அங்கே தான் அவங்க உங்களுக்கு ரூம் அலாட் பண்ணுறாங்க. ஸோ நான் அப்புறம் கேட்டேன், அந்த இதை வச்சுட்டு நான் என்ன சார் பண்ணேன், கீ கொடுக்கலையேன்னு. இல்லைங்க, மாதவம் கெஸ்ட் ஹவுஸ் போயிருங்க, அங்கே கொண்டு போய் கொடுங்க, அவங்க அங்கே என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களுக்கு கீ கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஓகேன்னு சொல்லிட்டு நாங்களும் வாங்கிக்கிட்டு அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற மாதவம் கெஸ்ட் ஹவுஸை நோக்கி நாங்கள் போயிட்டுருக்கோம். பார்க்கிங் பிரச்சனையே இல்லைங்க. இந்த காம்ப்ளெக்ஸை சுற்றிலுமே பார்க்கிங் தான், எங்கே வேணாலும் பார்க் பண்ணிக்கலாம். ஸோ பார்க்கிங் ஸ்பேஸ் ரொம்ப நிறையாவே இருக்குது. ஸோ நம்ம பார்க்கிங் கிடைக்குமோன்ற கவலையெல்லாம் தேவையில்லை. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இது ஒரு அப்பார்ட்மெண்ட் ஸ்டைலில் இருந்தது. அதாவது எப்படின்னா ரூம்ஸு, பால்கனி எல்லாமே பக்காவாக இருந்தது.
ஏன்னா கிச்சன் இருக்காது, மற்றபடி அது ஒரு வீடு தான். அது ஒரு வீடே நமக்கு கொடுத்த மாதிரி தான் அது. காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. இப்போ நம்ம மாதவம் ரெஸ்ட் ஹவுஸில் போயிட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் லிஃப்ட் இருக்குது. ரைட் சைடில் நம்ம என்ட்ரி போடணும். ரைட் சைடில் ஒரு கவுண்டர் இருக்கும். அங்கே கொடுத்தீங்கன்னா அங்கே க்யூ நிறைய பேர் இருப்பாங்க. க்யூவில் நின்று நம்ம அங்கே என்ட்ரி போட்டுட்டு கீ கொடுத்துருவாங்க, வாங்கிட்டு நம்ம போகலாம். இப்போ நான் வந்து க்யூவில் நிற்கிறேன். பார்த்தீங்கன்னா ரூம்ஸ் எங்கெங்கே இருக்குன்றதை போட்டிருப்பாங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர்ன்ற மாதிரி இருக்கும். அப்புறம் கவுண்டரில் வந்து ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸில் வாங்கின ரிசிப்ட் வந்து கொடுத்தேன். அவர் வாங்கிட்டு என்ட்ரு பண்ணிக்கிட்டாரு. அதே சமயத்தில் நம்மகிட்ட ஒரு நோட்டில் வந்து சைன் வாங்கிக்கிட்டாங்க. வாங்கிட்டு நமக்கு கீ கொடுத்துட்டாங்க கையில். நாங்கள் வெக்கேட் பண்ணி போகிறப்போ அவர் எதாவது கவனிச்சு போங்க அப்படின்னாரு. நான் 100 ரூபா எக்ஸ்ட்ரா தான் கொடுத்துட்டு வர மாதிரி இருந்தது. நான் புக் பண்ண அமௌண்ட் வந்து 800. பட் நம்ம வந்து 800 கொடுக்க மாட்டீங்க. ஒரு நாளைக்குரிய அமௌண்ட் எக்ஸ்ட்ரா தான் நீங்கள் கொடுத்துருப்பீங்க. இப்போ 800னா 1600 கொடுத்துருப்பீங்க. உங்களுக்கு ஒன் டே முடிஞ்சதுக்கப்புறம் அந்த 800 நமக்கு ரீஃபண்ட் ஆகிரும். 1 வீக்கில் ரீஃபண்ட் ஆகிரும். ஸோ அது வந்து பிரச்சனை கிடையாது நமக்கு. பட் அதே மாதிரி டேரிஃபை நீங்கள் கவனமாக பார்க்கணும். ஏன்னா ஒரு நாள்லாம் 800, அடுத்த நாள் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா 100 ருபீஸ் எக்ஸ்ட்ரா வாங்குவாங்க. அதுக்கடுத்த நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் டபுள் ஆயிரும். அதுக்கடுத்த நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணுறா இருந்தால் ட்ரிபிள் ஆயிரும். ஸோ அதை நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் அவங்க கண்டிப்பாக எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஏன்னா மெயின் மோட்டிவே வந்து அவங்களுடைய பர்பஸே வந்து பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்றதுக்கு தான். மேக்ஸிமம் ஒரு நாள் 2 நாளில் சாமி கும்பிட்ருவாங்க அப்படின்ற ஒரு இதில் அவங்க வந்து அந்த 3 நாள் அதிகபட்சம் வச்சுருக்காங்க. அதாவது 3 நாள் தான் அதிகபட்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க, அதுக்கு மேலே பண்ண மாட்டாங்க. ஸோ அதையும் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறணும். எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரூம் வந்து 206. உள்ளே பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்துச்சுங்க, சூப்பராக இருந்துச்சு ரூமு. நல்ல ஒரு பெரிய ஹாலு, அதில் டபுள் பெட்டு போட்டிருந்தாங்க, ப்ளஸ் டீபாய் இதெல்லாமே போட்டிருந்தாங்க. ஏசி ரூம் தான். நல்ல ஒரு பெரிய ஹால் மாதிரி இருந்தது, நல்லா இருந்துச்சு. பெரிய ரூம் தான் அது. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பால்கனி இருந்துச்சு. பால்கனி ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த காம்ப்ளெக்ஸ், அந்த கார் பார்க்கிங் ஏரியா ஃபுல்லாக தெரியும். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்ச மேலே ஒரு 4 மாடி இருக்கும்னு நினைக்கிறேன். ஹாலில் பார்த்தீங்கன்னா மெயின் பெட்டுக்கு பக்கத்துலேயே வந்து இன்னொரு சிங்கிள் பெட் ஒன்று இருந்தது. அது குஷனோட தான் இருந்தது. அதனால் ஒரு பில்லோவும் கொடுத்துருந்தாங்க. இது போக 2 சிங்கிள் சேர் கொடுத்துருந்தாங்க, ஒரு டீபாய் கொடுத்துருந்தாங்க. ஏசி வந்து நம்ம உள்ளே ஆன் பண்ணோன்னே ஏசி ஒர்க் ஆகும். நம்ம வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைனா ஆஃப் பண்ணிக்கலாம். அன்றைக்கி தூங்குறதுக்கும் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை, ரொம்ப அமைதியாக இருந்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பெட்ரூமை ஒட்டியே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு சின்ன ரூம் மாதிரி போகுது. உள்ளே என்ட்ரானே அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் நம்ம மிரர் இருக்குது. அது பக்கத்தில் ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள், இது ஒரு தனியாக கேபினெட் கொடுத்துருந்தாங்க, ட்ரெஸ்ஸு இது சூட்கேஸ் எதாவது வச்சுக்கிற மாதிரி. அந்த பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பாத்ரூம் இருந்தது, அட்டாச்சு பாத்ரூம். அதில் வந்து வெஸ்டர்னும் இருந்தது, இந்தியன் டாய்லெட் இதுவும் இருந்தது. வாட்டர் ஹீட்டர் இருந்தது. வாட்டர் ஹீட்டர் 24 ஹவர்ஸ் வாட்டர் ஹீட் ஆகி தான் வருது. இந்த பாத்ரூம்லாம் ஒரு க்ளீனாக நீட்டாக இருந்தது, ரொம்ப க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சுங்க. இதோட டேரிஃப் ஃபுல் டீட்டெயில் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் பாருங்கள்.
அப்புறம் நாங்கள் என்னுடைய திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு நாங்கள் அப்படியே மலைக்கு கிளம்பிட்டோம். எனக்கு 5 மணிக்கு தர்ஷன் டைமு, இருந்தாலும் நான் ஒரு 1:30-2 மணிக்கெலாம் நாங்கள் கிளம்பிட்டோம் மேலே போகலான்ட்டு. ஸோ உங்களுக்கு இப்போ மாதவம் ரெஸ்ட் ஹவுஸை பற்றி ஒரு ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் மாதவம் ரெஸ்ட் ஹவுஸ்லேருந்து திருமலை மலையில் ஏறுறது நான் வீடியோவாக மேக் பண்ணியிருக்கேன் காரில் போகிறப்போ. நீங்கள் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு.